ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் இலக்கண சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வரலாறு. வரலாறுல என்ன பார்க்க போறோம்னா, சமச்சீர் புக்கில் இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த காலத்தில் பண்டைய பெயர்னு ஒரு தலைப்பு. அப்போ ராஜகிரகம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊரை இப்போ தற்காலத்தில் என்ன பெயரிட்டு அழைக்கிறாங்கன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ராஜகிரகம். இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் தான், பாக்ஸ்ல இருக்கிறது தான் சொல்லி தர போறேன். அப்புறம் பாடலிபுத்திரம், நெக்ஸ்ட் கலிங்கா. இது மூணு அந்த காலத்து பெயர்கள். அப்ப அந்த ஊரோட பெயர்களை இது மாதிரி சொன்னாங்க. இப்போ அந்த பெயர்களை தற்போது எப்படி அழைக்கிறாங்கன்னா, ராஜகிரகம்ன்றது ராஜ்கிர். அப்புறம் பாடலிபுத்திரத்தை எப்படி ஷார்ட்டா அழைக்கிறாங்கன்னா பாட்னா. கலிங்கா தான் இப்ப இருக்கிற ஒடிசா. எனது பண்டைய பெயர் தற்போதைய பெயர்னு பாக்குறோம். பண்டைய பெயர் ராஜகிரகம், அதை ராஜ்கிர் அழைக்கிறாங்க. பாடலிபுத்திரத்தை பாட்னான்னு சொல்றாங்க. கலிங்காவை ஒடிசான்னு சொல்றாங்க. இப்போ அந்த காலத்தோட ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஏற்றுமதி பொருள், ஏற்றுமதி பொருள், இறக்குமதி, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இங்கிலீஷ்ல சொல்லணும். இப்போ அந்த காலத்து ஏற்றுமதி பொருட்கள் என்னென்னு பார்க்கணும். அந்த காலத்துல நறுமண பொருட்கள், வாசனையா இருக்கிற பொருள், இந்த ஏலக்காய், இந்த மாதிரி நறுமண பொருட்கள், முத்துக்கள், வைரம். அப்புறம் என்ன ஏற்றுமதி பண்றாங்க? பருத்தி இழை துணி. அதுக்கப்புறம் சங்கு, சிப்பி, சங்குகள், சிப்பிகள். வேற என்ன ஏற்றுமதி பண்றாங்க? தந்தத்திலான பொருட்கள், யானையோட தந்தத்தினால் செய்யப்பட்ட பொருட்கள். பண்டைய கால ஏற்றுமதி பொருட்கள் என்னென்னா நறுமண பொருட்கள், முத்துக்கள், வைரம், பருத்தி இழை துணி, சங்குகள், சிப்பிகள், அப்புறம் தந்தத்திலான பொருள். அடுத்து முக்கியமா இறக்குமதி என்னென்ன பண்றாங்கன்னா குதிரைகள். குதிரைகள் நம்ம நாட்டுக்கு என்னென்ன குதிரைகள், தங்கம், கண்ணாடி பொருட்கள், அப்புறம் பட்டு, சில்க். இதெல்லாம் இறக்குமதி பொருட்கள். பண்டைய காலத்து ஏற்றுமதி பொருட்கள் நறுமண பொருட்கள், முத்துக்கள், வைரம், பருத்தி இழை துணி, சங்கு, சிப்பி, தந்தத்தினால் செய்யப்பட்ட பொருட்கள். அதே இறக்குமதி பொருள் பார்த்தீங்கன்னா குதிரைகள், தங்கம், கண்ணாடி பொருட்கள், பட்டு. அப்புறம் எந்தெந்த பேரரசு எந்தெந்த இதுல இருந்துக்குன்னு பார்க்கலாம். லிச்சாவின்னு சொல்லிட்டு ஒரு பேரரசு இருக்கு. லிச்சாவி இது பழங்காலத்து இது. அதனுடைய ஆட்சி பகுதி எங்க இருந்ததுன்னா கங்கை நதிக்கு நேபாள நாட்டுக்கு இடைப்பட்டதாக இருந்தது. லிச்சாவின்ற பேரரசு இருக்கு. அந்த பேரரசோட இது எங்க இருக்குன்னா கங்கை நதிக்கும் நேபாளத்துக்கும் இடைப்பட்டதா இருந்திருக்கு. நேபாள நாட்டுக்கும் கங்கை நதிக்கும் இடைப்பட்டதா இருந்தது. அப்புறம் நவரத்தினங்கள் பார்க்கலாம். யாரோடைய அவையில யார் யார் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அரசவை புலவர்கள் சொல்றல்ல, அந்த மாதிரி இருப்பாங்க அந்த காலத்துல. இப்ப எந்த டாபிக்ல பாக்கறோம்னா விக்ரமாதித்யர். அந்த ராஜாவுடைய காலத்துல அவருடைய அரசவையில யார் யார் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். விக்ரமாதித்யர் அவையில யார் யார் இருந்தாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காளிதாசர்,
காளிதாசர். அவர் என்ன இதில் புலமை பெற்றிருந்தார்னா சமஸ்கிருதம். காளிதாசர் என்ன இதில் புலமை பெற்றிருந்தார்னா சமஸ்கிருதம். அதனால சமஸ்கிருத புலவர் அவரு. அடுத்து பார்த்தீங்கன்னாலும் அரிசேனர். விக்ரமாதித்யர் அவையில இருந்தவங்களை பார்க்குறோம். அரிசேனர் அவரை எதில் புகழ் பெற்றிருந்தாரு? சமஸ்கிருதத்துல. அதனால சமஸ்கிருத புலவராக இருந்திருக்காரு. அடுத்து வந்து தன்வந்திரி. தன்வந்திரினாலே எதை பத்தி நமக்கே தெரியும், மருத்துவம். அப்ப அவர் மருத்துவராக இருந்திருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜோதிட கலைக்கு வந்து காகபாணகர். காகபாணகர் அவர் எந்த துறையில சிறந்தவராக இருந்தாரு? ஜோதிட துறை. ஜோ வந்து வடமொழி தின்றதுனால போல சோதம் போட்டிருக்கேன். அடுத்து வந்து சங்கு. சங்கு கட்டடக்கலையில சிறந்தவராக இருந்திருக்காரு. கட்டடக்கலைனா கட்டுறது, அரண்மனை கோயில்கள் இந்த மாதிரிலாம் கட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி அதுல வந்து சிறப்புற்று இருந்தாரு. அப்புறம் வராகமிகிரர். வராகமிகிரர் அவர் எதுல சிறப்பு பெற்றிருந்தார்னா வானியல் அறிஞர். இப்ப சொல்றாங்களா கிளைமேட் கண்டிஷன்ல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, அது மாதிரி வானியல் அறிஞர். அப்புறம் வராச்சி. வராச்சி அவர் எதுல புகழ் பெற்று இருக்காருன்னா அவர் வந்து இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். அப்படியே இலக்கணம் இருந்திருக்கு. இலக்கண ஆசிரியர். அவரை என்ன புலவர்? சமஸ்கிருதத்துல புலவரா இருந்திருக்காரு. சமஸ்கிருதம்னா சான்ஸ்கிரிட். விக்ரமாதித்ய ஆட்சி காலத்துல ஃபுல்லா எல்லாருமே சமஸ்கிருதத்தை தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க. அவங்க தான் அவருடைய அவையிலே இருக்காங்க. அப்புறம் மேஜிஷியன் விட்டல் பட்டர். அந்த காலத்திலே இருந்திருக்கு. மாய வித்தைகள் செய்பவர் விட்டல் பட்டர். மேஜிக் பண்றவங்க, மாய வித்தை செய்பவர். விக்ரமாதித்யன் அவையில் இருந்தவர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். காளிதாசர், அரிசேனர் ரெண்டு பேருமே சமஸ்கிருத புலவராக இருந்திருக்காங்க. தன்வந்திரி வந்து மருத்துவராக இருந்திருக்காரு. காகபாணகர் வந்து ஜோதிட துறையில சிறப்பு பெற்று இருந்திருக்காரு. சங்கு கட்டிடக்கலை. வராகமிகிரர் வந்து வானியல் அறிஞர். வராச்சி வந்து இலக்கண ஆசிரியர். விட்டல் பட்டர் வந்து மாய வித்தைகள் செய்பவர், மேஜிக் செய்கிறவர். இவங்களாம் விக்ரமாதித்ய அவையில இருந்திருக்காங்க. அப்புறம் முக்கியமான ஒரு குறிப்பு சொல்றேன். இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் எனும் பௌத்த அரசன் சமுத்திரகுப்தத்தின் காலத்தின் சமகாலத்தவர். சமுத்திரகுப்தருடைய சமகாலத்தவராக இருந்தவர் யாருன்னா இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன். இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் யாருடைய காலத்துக்கு சமகாலத்துக்கு இருந்தவர்? சமுத்திரகுப்தர். ஸ்ரீ மேகவர்மன் எதை சேர்ந்தவர் கேட்டா இலங்கையை சேர்ந்தவர். யாருடைய காலத்துக்கு இணையாக இருந்தார்னா சமுத்திரகுப்தர் காலத்துக்கு இணையாக இருந்தார். அதான் அதோட முக்கிய குறிப்பு. அப்புறம் வந்து குப்த காலத்துல வந்து நிலங்களை வந்து வரிசைப்படுத்துறாங்க. அதை பார்க்கலாம் நம்ம. குப்த காலத்துல வந்து நிலங்களை வரிசைப்படுத்துறாங்க. அது அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ என்னென்ன குப்தர் காலத்து விக்ரமாதித்யன் பார்த்துட்டோம். இப்ப குப்தர் காலத்துல அந்த நிலங்களுடைய வகைப்பாடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்னென்ன பேரு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். க்ஷேத்ரா, அடுத்தது கிலா, அப்ரகதா, அடுத்து வஸ்தி, அடுத்து என்னதுன்னா கபத சரகா. நில அமைப்போடைய பாகுபாடுகள் பத்தி தான் பார்க்க போறோம். என்னென்ன நிலம்? க்ஷேத்ரா, கிலா, அப்ரகதா, வஸ்தி, கபத சரகா. இப்போ இந்த மாதிரி நிலங்களை வந்து வகைப்படி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்குறோம்? க்ஷேத்ரா அப்படின்னா அர்த்தம்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம், விவசாயம் பண்றதுக்கு ஏற்ற நிலம், வேளாண்மைக்கு உகந்தது. க்ஷேத்ரானா என்னது? வேளாண்மைக்கு உகந்தது. அடுத்து வந்து கிலா. கிலானா ஒரு விவசாயம் பண்றாங்க. அடுத்தது தரிசு நிலமா இருக்கிறது, எதுக்குமே உதவாத நிலம், தரிசு நிலம்.
அப்புறம் அப்ரகதான காட்டு நிலங்கள், வனம் அல்லது காட்டு நிலங்கள். வனம்னாலும் காடுனாலும் ஒண்ணுதான், அதுதான். ஒண்ணு காடா இருக்கும், இல்ல காட்டு பகுதியில வந்து நிலப்பகுதி மாதிரி இருக்கும். அடுத்தது பஸ்தி. இந்த பஸ்தி மட்டும்தான் மக்கள் குடியேற சரியான இடம், குடியிருக்கும் இடம், குடியிருக்கும் பகுதி ஏதாவது ஒண்ணு, மக்கள் குடியிருக்க உகந்த நிலம். அப்புறம் கடைசியா பார்த்தீங்கன்னா கபத சரகா, அது வந்து மேய்ச்சல் நிலம். ஆடு மாடு இதெல்லாம் வந்து உணவு தேடி போகுது இல்லை, அதுங்களுடைய மேய்ச்சலுக்கு உகந்த நிலம். இப்போ குப்தர் காலத்து நில வகைப்பாடு பார்க்கலாம். என்னென்ன இருக்கு? க்ஷேத்ரா, கிலா, அப்ரகதா, பஸ்தி, கபத சரகா. இப்போ க்ஷேத்ரான்னு பார்த்தா வேளாண்மைக்கு உகந்த நிலம், கிலான்னு பார்த்தா தரிசு நிலம், அப்ரகதான்னு பார்த்தா வனம் அல்லது காட்டு நிலங்கள் சொல்லலாம், பஸ்தி பார்த்தா குடியிருக்கும் பகுதி, அடுத்தது கபத சரகான்னு பார்த்தா மேய்ச்சல் நிலம். எதை பார்த்தோம்? நம்ம விக்ரமாதித்தன் பற்றி சொன்னேன், அப்புறம் விக்ரமாதித்தன் அவையில் இருந்த புலவர்கள் பற்றி சொன்னேன், அப்புறம் குப்தர் காலத்து நில வகைப்பாடு சொன்னேன், அப்புறம் ஸ்ரீவர்மன்றவர் வந்து சமுத்திரகுப்த அரசருக்கு வந்து சமகாலத்தவர். அந்த ஸ்ரீசேரவர்மன் வந்து எங்க இருந்தாருன்னா இலங்கையில இருந்தாரு. அதனால அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. லங்கையை சேர்ந்தவர் ஸ்ரீ மேகவர்மன், அவர் வந்து சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர். இதுதான் இன்னைக்கு பாக்ஸ் கண்டென்ட்ல ஹிஸ்ட்ரியில் இவ்வளோதான் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது. நான் நாளைக்கு கிளாஸில் வந்து அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க, ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன்.